இது வந்து ஒரு செய்முறைக்காக எடுத்த கொலுசு. ஐ திங்க் மாமா தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. 3000க்கு ஒரு ரூ. 100 இல்ல ரூ. 200 அதிகம்னாங்க. 3200 300க்குள்ளே தான் வரும். செய்முறைக்காக ஒரு பாப்பாவுக்கு ஃபங்க்ஷனுக்காக எடுத்த கொலுசு. நல்லாயிருக்கான்னு சொல்லுங்க. ஒரு தோடு எடுத்திருந்தோம். ஆனால் அது செய்முறை தட்டோட மண்டபத்துக்கு போயிடுச்சு. கொலுசு மட்டும் வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. சரி, நிறைய பேர் வெள்ளிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா ஜிஆர்டியில், அதனால் சரி அதை பற்றியும் வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு நான் எடுத்தேன். நான் மோஸ்ட்லி ஜிஆர்டியில் வெள்ளியுமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க. நான் மோஸ்ட்லி வந்து என் பையங்களுக்கு வந்து காப்பு, ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் அதுலேயே செயின் இருக்கும். நல்ல கொஞ்சம் ஹெவியாக பார்த்தோம்னா நல்லா செயின், வெள்ளி செயின் இருக்கும். அப்புறம் வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு கிண்ணம் இருக்குது பாருங்கள், வெள்ளியிலேயே நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் நான் சீக்கிரம் போடுறேன். வெள்ளியில் கிண்ணம் வாங்கி வச்சுருக்கேன். வெள்ளியில் பிள்ளைங்களுக்கு டம்ளர் கூட வாங்கலாம்னு நினச்சேன். எங்கள் மாமா அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெள்ளியில் கிண்ணம் மட்டும் நான் வாங்கி பாப்பாங்களுக்கு வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசை பிள்ளைங்களுக்கு நம்ம தான் எதுவுமே அந்தளவுக்கு எதுவுமே அனுபவிக்கல. நம்ம குழந்தைங்களுக்குனாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செய்யணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இது பண்ணேன். வெளியில் தட்டு தான் பார்த்தேன். ஆனால் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அது எங்களுக்கு வரல. அதனால் மாமா என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு சின்ன பிள்ளை தானே, வெளியில் கிண்ணம் வாங்கிக்கோ, கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா நான் உனக்கு வாங்கி தர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் வேணாம் அப்படின்ட்டு. நம்ம வீட்டு செலவு எவ்வளோ, அதுக்குள்ளே எவ்வளோ நம்மளால் செலவை சமாளித்து வாங்க முடியுமோ வாங்கிக்கலாங்க. இதாக வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி அவங்கள கடன் வாங்கியோ இல்லை ஏதாவது இந்த லோன் ஏதாவது எடுத்தோ வாங்கித்தாங்கன்னு சொல்லி ரொம்ப அவங்கள போட்டு இது பண்ணக்கூடாதுங்க. அது என்னது ஒரு மாதிரி அடைக்கக்கூடாது அவங்கள. ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து கோவப்பட்டுருவாங்க, ஒரு சிலர் வந்து வாங்கி தரவே முடியாதுன்ட்டுருவாங்க. ஆனால் மாமா எப்போயுமே நான் கேட்டு வேணாம் வாங்காத அப்படின்னு சொன்னதே கிடையாது. வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அதனாலேயே அவங்க வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா, வேணாம் மாமா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட போய் அந்த அளவுக்கு சண்டை போட்டு வாங்குகிற அளவுக்கு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அவங்க வச்சதில்லை. அதனால் அவங்கள்ட்ட ரொம்ப இது பண்ணவும் மாட்டேன். இந்த கொலுசு அந்த பாப்பாவுக்கு செய்முறைக்காக எடுத்தோம். நான் கேட்டிருந்தேன், வேணா முத்தில் வந்து நல்லா நிறைய முத்து வச்சு சலங்கை மாதிரி நல்லா கனமாக எடுத்துத்தரேன் பாப்பா அப்படின்னு. ஃபங்க்ஷன் வந்து சென்னையில் நடக்குது. அங்கே இருக்க குழந்தைங்க மோஸ்ட்லி கொலுசு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் படுறது கிடையாது. அதனால் சரி அந்த பிள்ளை கொலுசு ஓகேன்னு சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு நான் இது பண்ணிட்டேன். செயின் கேட்டிருந்தேன். இல்லை செயின் வேணாம், செயின் நிறையா இப்போ வந்திருக்கு, அதனால் நீங்கள் வேறு ஏதாவது எனக்கு கொஞ்சம் ஞாபகார்த்தமாக எடுத்து கொடுங்க அப்படின்னா. அப்புறம் தோடு வந்து மாங்காய் தோடு மாறுங்க. இப்போ மாங்காய் மாலை போடுவோம் பாருங்கள், அதுலேயே வந்து 2 மாங்காய் இருக்கிற மாதிரி ஒரு 1/2 பவுனுக்கு எடுத்திருந்தேன் பாப்பாவுக்கு ஜிஆர்டியில். அதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே மாமா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இது மட்டும்தான் மிஸ் ஆகி பீரோவில் வந்துச்சு. சரி அதையாவது உங்கள்கிட்ட காமிப்போம் அப்படின்ட்டு இது பண்ணேன். இது பாப்பாவுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பா ப்ளெயினாக தான் கேட்டால், நானும் எவ்வளவோ தேடி பார்த்தேன். ப்ளெயினாக ஒரு முத்து கூட இல்லாமல் கொடுங்க, பாம்பே டிசைனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு. மோஸ்ட்லி நீங்கள் இப்போ கொலுசு எடுக்கிறீங்கன்னா வெளியில் பாம்பே டிசைன்லாம் எடுக்காதீங்க. அது நிறைய விரிசல் விட்டுது, கொஞ்சம் கருத்த மாதிரிலாம் ஆயிடுது. போடும்போது ரொம்ப லெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் நம்ம ஊர் மாடல் கொலுசு இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா, நாளைக்கு போட்டுட்டு புது கொலுசு எடுக்கிறீங்கனாலும் அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. கொஞ்சம் நமக்கு செலவாகாமல் இருக்கும். போட்ட காசு எப்படினாலும் எடுத்துடலாம். அதனால் சொல்கிறேங்க. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து இது பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த மாடல் எடுக்கும்போது ஒரு சில கொலுசில் விரிசல் விட்ட மாதிரிலாம் நான் பார்த்தேங்க. கொஞ்சம் நல்லா பின்னாடி எல்லாம் கொஞ்சம் நல்லா திருப்பி பார்த்து எடுங்க. விரிசல் எங்கேயாவது விட்டுருக்கா அப்படின்ட்டு. நான் எடுத்தது இதோட இன்னும் பட்டையை எடுத்தேன். 2 மடங்கு பட்டைன்ற மாதிரி எடுத்தேன். பாப்பாவுக்கு எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். அத்தை என்னத்தை இப்படி இருக்குது அப்படின்ட்டா. சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எடுப்போமேனு எடுத்தேன். இதுவும் ஒரு ப்ளெயினில் ஒரு கொலுசு எடுத்தேங்க. அது வந்து பாம்பே டிசைன் தாங்க. அங்கே வேலை பார்க்குற பொண்ணு சொன்னாங்க, இல்லைக்கா பாம்பே டிசைன்னா நாளைக்கு கருத்துருச்சோ இல்லை விரிசல் விட்டுருச்சோ ரொம்ப லெஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நம்ம ஊர் கொலுசு மாதிரி எடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். நாளைக்கு போட்டிங்கனாலும் அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுலேருந்து ஒரு 20% 25% தான் கழிப்பாங்க. பாம்பே டிசைன் 35% வரைக்கும் கழிப்பாங்களாம் ஜிஆர்டியில். அப்படின்னா சரி ஓகேப்பா அப்படின்ட்டு நான் நம்ம ஊர் டிசைன்லேயே காமியா அப்படின்னேன். அப்புறம் அந்த பொண்ணு இதை தான் எடுத்து காமிச்சாங்க. பாப்பாட்டையும் காமிச்சேன். எனக்கு ஓகே தான் அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் பிள்ளை போடுறேன்னு சொன்னதே பெரிய விஷயம். எனக்கு இதான் வேணும்னு வேற கேட்டா, இல்லைன்னு சொல்லவும் முடியாதுன்றதுனால சரி அவசரத்துக்கு போய் எடுத்தேன். இன்னொரு தடவை பாப்பா மதுரைக்கு வரும்போது தான் அவளை கூப்பிட்டு போய் நல்ல டிசைனாக இதோடு நல்லா கொஞ்சம் பார்த்து அவளுக்கு எடுத்து கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள்.
அதேமாரி மோஸ்ட்லி வெள்ளியில ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இன்றைக்கி நான் தம்பிக்கு ஒரு கிண்ணம் வாங்கி வச்சுருந்தாலும் அந்த ஒரு கிண்ணம் தான். ஆனால் அது பெரியவனுக்கு நான் வாங்கினது அப்படியே சின்ன பையனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்குன்னு வாங்க யோசிக்கும்போது வேணாம் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன். ஏன்னா போட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், இன்றைக்கி வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் கூட போட்டோம்னாலும் எவ்வளோ லெஸ் பண்ண முடியுமோ லெஸ் பண்ணுவாங்க. வாங்கின கடையிலேயே கொடுத்தோம்னாலுமே எவ்வளோ அவங்களால லெஸ் பண்ண முடியுமோ லெஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதனால் மோஸ்ட்லி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி யூஸ்க்கு இல்லை வீட்டு யூஸ்க்கு இல்லை இப்படி ஒருத்தவங்க ஃபங்க்ஷனுக்குன்னு எடுத்து கொடுக்குறோன்னும் போது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வீட்டில் வாங்கி வைக்கிறேன் சேவ் பண்ணுறேன்னும் போது வெளியில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தங்கத்தில் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்க பாருங்கள். அதுதான் நமக்கு என்றைக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா விலை ஏறிக்கிட்டும் போகும். இது வந்து என்றைக்குனாலும் குறையும் ஏறும் குறையும் அந்த மாதிரி. ஆனால் ஸ்டாண்டர்டாக விலை ஏறுறது தங்கம், இடம், ஒரு வீடு அந்த மாதிரி பெருசாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை குழந்தைங்களுக்குனா இப்போ எல்ஐசி பாண்டு அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்ஸு அந்த மாதிரி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. வேண்ட அளவுக்கு மட்டும் வெள்ளி எடுத்து வச்சுட்டு அதிகமாக வெள்ளி எடுக்காமல் வேண்ட அளவுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை தவிர்த்துருங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆனால் காற்றுப்பட்டு ஒரு மாதிரி கருத்த மாதிரி ஆயிருங்க வெள்ளி. நம்ம தேய்க்கிறோன்னு சொல்லி பாதி இது வெள்ளி இதாயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறத தவிர்த்துருங்க எனக்கு தெரிஞ்சது.